ரூ. 1500 மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ரூ. 1100 மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா ரூ. 1400 வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தன்மையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. ஹலோ வீவர்ஸ், 500 வருடத்திற்கு பிறகு உருவாகக்கூடிய 2 ராஜயோகத்தின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அவங்க சந்திக்க போறாங்க. அப்படி என்ன கிரக மாற்றமானது 500 வருஷத்துக்கு அப்புறமேட்டு ஏற்பட போகிறது, இதன் மூலமாக யாரு அதிர்ஷ்டத்தை பெற போறாங்க அப்படிங்கிற எல்லா சுவாரஸ்யமான விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேத ஜோதிடத்தின்படி 500 ஆண்டுகளுக்கு பிறகு 2 ராஜயோகங்களானது ஒரே நேரத்துல உருவாகுதுங்க. இந்த யோகங்களால சில ராசியினருக்கு நல்ல பலன்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது 500 வருடங்களுக்கு பிறகு சசா யோகமும் மாளவிகா ராஜயோகமும் உருவாகி இருக்கிறது. எனவேதான் இந்த யோகத்துடைய தாக்கமானது மனிதனுடைய வாழ்க்கையில நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். சனியால் உருவாகக்கூடிய சசயோகமும் சுக்கிரனால் உருவாகக்கூடிய மாளவியா ராஜயோகமும் உருவாகுகிறது. இதனால நிதி ஆதாயம் மற்றும் தொழில முன்னேற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்கள். அந்த 3 ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதுன ராசி, துலாம் ராசி மற்றும் கும்பராசி. இந்த 3 ராசியில உங்களுடைய ராசி இருந்தா உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2 ராஜயோகத்துடைய முழுமையான பலன்களை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் மறக்காம பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. துலாம் ராசி நேயர்களே, 500 வருடத்திற்கு பிறகு இந்த 2 யோகத்தின் மூலமாக உங்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்க போகுதுங்க. அதாவது மாளவியா மற்றும் சச ராஜயோகத்தால துலாம் ராசி நேயர்களுக்கு பல விதத்துல சாதகமான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சில அற்புதங்களானது நிகழப்போகுதுங்க. இந்த யோகங்களால உங்களுடைய குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. திருமணமாகி ரொம்ப நாட்களாகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டு இருக்கின்ற தம்பதிகளுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியமானது கிடைக்க கொடுங்க. இதன் மூலமாக வீடுகளில் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியானது நிலைத்து இருக்கும். அதே போலதாங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க நல்ல திருமணம் செய்து வைக்கணும், இல்லை என்றால் வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றவர்களுக்கும் இனி வருகின்ற நாட்கள் அவங்களுடைய குழந்தைகள் தொடர்பான சில நல்ல விஷயங்கள், அதாவது நீங்க என்ன உங்களுடைய குழந்தைகளுக்கு நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இனி உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடும். மேலும் உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரனால் உங்களுடைய வேலைகள்ல கவனம் அதிகரிப்பதோடு நிதிநிலை மேம்படுவதற்கான சில நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே தொழில் ரீதியாக பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்த துலாம் ராசி நேயர்களுக்கு தான் தற்போது நிலைமையானது மாறி இருக்கு. இந்த 2 ராஜயோகங்களானது சேர்ந்து உங்களுக்கு 500 வருடத்திற்கு பிறகு மீண்டும் பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தையும் அந்த முன்னேற்றத்தின் மூலமாக நிதி ரீதியான சில வலுவான நல்ல ஒரு மாற்றத்தையும் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஸோ எனவே தான் இந்த நேர காலத்தை நீங்க புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்காத அளவிலான முன்னேற்றத்தை தொழில் ரீதியாக பெற்றுக்கொள்ளலாங்க. இதன் மூலமாக தன்னால பாத்தீங்கன்னா நீங்க கடன் வாங்கி இருந்தா அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அடைத்துட்டு பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமும் உங்களுக்கு சாதகமாக பாத்தீங்கன்னா அமைய கொடுங்க. ஸோ மறக்காம பாத்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் இனி வருகின்ற நாட்கள் அசால்ட்டா இருக்காம தொழில அதிகப்படியான முயற்சியை செய்யுங்க. நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவிற்கான முழுமையான பலன்களானது கிடைக்க கொடுங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா 2 கை தட்டினா மட்டும்தான் ஓசையானது வருங்க. ஏன் ஒரு கையில கூட சொடக்கு போட்டா ஓசை வரும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே 2 கையை நம்ம சேர்ந்து தட்டும் போது அதிகப்படியான ஓசை நமக்கு கிடைக்கும். அது போலதான் கிரகங்களுடைய அமைப்பும் நம்முடைய உழைப்பும் சேருகின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா ஒரு அதீதமான முன்னேற்றத்தை தொழில் ரீதியாக நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க. ஸோ அந்த வகையில தான் துலாம் ராசி நேயர்களுக்கு தற்போது நிலைமை சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. இதை நீங்க புத்திசாலி
புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக கடன் பிரச்சனைகள் தீரும். பணத்தை பார்த்தீங்கன்னா சேமித்து வைக்கலாம். புத்திசாலித்தனத்தால் உங்களுடைய வேலைகளில் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான ஒரு நல்ல முடிவுகளை பெற்றுக்கொள்ளலாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய காதல் உறவில் சுமூகமாக இருக்க கொடுங்க. கடந்த காலத்தில் உங்களுடைய காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் சண்டைகள் வந்து ஒரு சிலர் எல்லாம் பிரிந்திடலாம் அப்படின்னு எல்லாம் முடிவு எடுத்திருப்பீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தவர்கள் கூட பார்த்தீங்கன்னா மீண்டும் பேட்சப் ஆகலாம். அந்த அளவுக்கு தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. அதே போல காதல் உறவை அடுத்த கட்டத்திற்கு திருமண வாழ்க்கைக்கு எடுத்துட்டு போகலாங்க. உங்களுடைய விருப்பத்தை உங்களுடைய பெற்றோர்கிட்ட சொல்லலாம். அதாவது உங்களுக்கு என்று ஒரு நல்ல கெரியர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க தாராளமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சம்பந்தமும் உங்களுக்கு கிடைச்சி நிச்சயமாக காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கைக்கு எடுத்துட்டு போகலாம். இப்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ மொத்தத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாளவிகா ராஜயோகம் மற்றும் சஷர் ராஜயோகத்தால் உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களானது கிடைக்க போகிறது. கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது 7.5 சனியுடைய 2ஆம் கட்டமான ஜென்ம சனியானது நடந்து கொண்டு இருக்கிறது. இதன் மூலமாக கும்பராசி நேயர்கள் நிறைய சங்கடங்களை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து சந்தித்து கொண்டு இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் நிதி ரீதியாக நிறைய பார்த்தீங்கன்னா பின்னடைவை சந்தித்து கொண்டு இருந்தார்கள். இப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ராஜயோகத்தின் மூலமாக சில நல்ல விஷயங்களானது சில காலத்திற்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த ஒரு அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி நிச்சயமாக வெற்றியை பெற்றுக்கோங்க. ஏன்னா ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் தொய்வு நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இனியும் அப்படியே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அசால்ட்டாக விற்றாதீங்க. இனி நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவிற்கான ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாங்க. சுக்கிரனும் கும்பராசியில சேரக்கூடிய காலத்துல உங்களுக்கு செல்வத்துடைய வருவாயாக அதிகரிக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. கும்பராசியில சனி சஞ்சரிப்பதால சச யோகமும் உங்களுக்கு உருவாகி இருக்கிறது. ஸோ இதன் விளைவாக இத்தனை நாட்களாக பணத்துல இருந்து வந்த சுணக்கம் எல்லாமே தீர்ந்து நல்ல ஒரு மாற்றமும் பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நிலையும் உருவாக கொடுங்க. மேலும் உங்களுடைய ஆளுமையானது மேம்பட்டு காணப்படும். தொழில் முன்னேற்றத்திற்கான சிறந்த வாய்ப்புகளும் வருமானத்தை அதிகரிப்பதற்கான புதிய வழிகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவாகுங்க. ஸோ இந்த நேர காலத்தில் நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய தொழிலில் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு தொடர்ந்து யோசிச்சுட்டே இருந்தாலும் அது தொடர்பான சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் மாறுதல்கள் செஞ்சுட்டு வருவதாலேயும் உங்களுக்கு நல்ல மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்குங்க. ஸோ இந்த ஒரு அருமையான நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது கும்பராசி நேயர்கள் இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபமானது கிடைக்கும். ஆனாலுமே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணுறீங்களோ உங்களுக்கு நல்லபடியாக சக்ஸஸாக முடிய கொடுங்க. நீங்கள் எதிர்பாராத நிதி ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் கும்பராசி நேயர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்க போகிறது. மிதுன ராசி நேயர்களே, மாளவியா மற்றும் சச ராஜயோகம் உருவாக்கத்தால தொழில் மற்றும் வியாபாரத்தில் மிக மிக அற்புதமான சாதகமான பலன்களானது கிடைக்க போகிறது. மொத்தத்தில் இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறமேட்டு உருவாகக்கூடிய இந்த ஒரு யோகத்தின் மூலமாக இந்த வருடத்துல இருந்து உங்களுக்கு சில நல்ல ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவிற்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வெற்றியை பார்க்கலாங்க. மேலும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய சாதகமானது உண்டாகும். புத்திசாலித்தனத்தாலையும் சில புதிய திட்டங்கள் செய்துட்டு வருவதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடும். தாராளமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழிலில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தவித முன் அனுபவமும் இல்லாத தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்து ஏற்படுத்தும். நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது தொடர்பான விஷயங்கள் நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் முதலீடு செய்வது உங்களுக்கு லாபத்தை தரும். இல்லை என்றால் நஷ்டங்கள் ஏற்படக்கூடும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இலக்குகளை அடைய கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கக்கூடுங்க. பணியிடத்தில் உங்களுடைய பணிகளை முடிக்க முயல்வீர்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில் புதிய உயரத்திற்கு உங்களை அழைத்து செல்லக்கூடிய வகையில் அமைய போகிறது. மொத்தத்தில் 500 வருடத்திற்கு பிறகு மீண்டும் இந்த ராஜயோகத்தின் மூலமாக மிதுன ராசி, துலாம் ராசி மற்றும் கும்பராசி 3 ராசியும் அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறார்கள். மேலும் இந்த தகவலை
தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.